ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். தொடர்ந்து நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம போடக்கூடிய அந்த லட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். கோதுமை மாவு செய்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வந்து மைதா மாவில் சேர்க்காமல் கோதுமை மாவில் செய்ய போகிறோம். 2 சிட்டிகை அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கலர் பவுடர் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு ஹல்வா நல்லா இருக்காது. ஸோ வந்து கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுருங்க. ஹல்வா அப்படின்னாலே மைதா தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிப்பியில் மைதாவும் சேர்க்க போகிறதில்ல, சர்க்கரையும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான அல்வா தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மாவை கரைச்சி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கல்லெண்ணெய். நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யோட அந்த எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். சர்க்கரையாக இருந்தாலும் இதே அளவு தான், நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் உங்களுக்கு இதே அளவு தான். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட்டோம் இல்லையா, அந்த கப்பாலே 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்து நமக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பேன்லேயே அந்த வெல்லத்தை போட்டு நம்ம மறுபடியும் காய்ச்சிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரும்போட சக்கை தூசியெல்லாம் வந்திருக்கும். ஸோ நம்ம வடிகட்டிட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு கம்பிப்பதம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதித்து வந்தாலே போதும். கொதித்து வர ஆரம்பித்தோடனே நீங்கள் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட உடனேவே உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். பயப்பட தேவையில்லை. அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஹல்வா உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுக்காது. பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. நல்லா கொதித்து இது ஒரு மாதிரி திரண்டு வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு கட்டிப்படக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே இருங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரேடியாக ஊற்றி கிளறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஊற்றினாலும் அது வந்து அந்த ஹல்வா இழுத்துக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அப்போ நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். 5 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுக்காதுங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இது குக் ஆகிடும். இப்போது இன்னொரு பேன் வச்சு நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு என்ன நட்ஸ் கூட சேர்க்கலாம், திராட்சை சேர்க்காதீங்க. இப்போ நமக்கு ஹல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எங்கேயுமே ஒட்டாமல் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துடும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம மைதா சேர்க்கல, கோதுமை தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சர்க்கரை சேர்க்கல, நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஹல்வா 10 நிமிஷத்தில் சடார்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு லட்டு செஞ்ச மாதிரி நீங்களும் நிறைய இதையும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி பொதுவாக நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் செஞ்சுமே அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.